பாருங்கள், இட்லி பட்டர் கூட இங்கே இருக்குங்க. தோசை, இட்லி எல்லாமே இருக்கு. பரவாயில்லையா? பீடா, ஸ்வீட் பீடா யா? வெத்தலை இங்கே பாருங்கள், வெத்தலை வச்சுருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னது, டிரைவர்லெஸ். ஏகப்பட்ட வண்டி ஓடுது. டிரைவர்லெஸ் வண்டி வந்து ஏகப்பட்டது ஓடுது. நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், அதெல்லாம் வயசாகி இங்கே பாம்பை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கு. பதில் இது மாதிரி மக்கள் கஷ்டப்படுறவங்கள வந்துட்டு இதுங்கெல்லாம். இது வந்து ஒரு ட்ராம் மாதிரி உள்ள ஒரு எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய ஒரு பஸ்ஸு. நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம தொழுத பள்ளியாசை மஸ்ஜித் அல் தௌஹீத். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? ஓகே. ஸோ இந்த எபிசோடை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு எபிசோடில் மறுபடியும் சந்திப்போம். ஷட்டர் ஸ்ட்ரீட் இந்த இடத்துக்கு தான் அந்த மஸ்ஜித் இருக்குது. ஓகே, டேக் கேர், பாய். ஏரியாவில் ஹெம்லாக் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் வந்து ஏகப்பட்ட சைக்கிள் வந்து பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைக்கிள் வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் 2 சைட்லையுமே, ரோட்டில் 2 சைட்லையுமே சைக்கிள் ட்ராக்கு தனியாக வச்சுருக்காங்க. நடுவில் 2 கார் ட்ராக் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இந்தியன் பஜார் அப்படிங்கிற ஒரு இதை ஒன்று பார்த்தேன். இந்த க்ரோசரி ஷாப்பை பார்க்கும்போது நம்ம ஊரில் உள்ள எல்லா சாமானும் இங்கே கிடைக்கும் போல் தெரியுது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம், ஒரு விசிட்டு. நம்ம ஊரில் உள்ள ஹாய், ஹவ் ஆர் யூ? யா, வெரி குட். ஸோ நம்ம ஊரில் உள்ள எல்லா சாமானும் கிடைக்கிது. யா, ஜஸ்ட் ஐ கேம் டுடே ஃபர்ஸ்ட் டே. Just I'm roaming just little bit. So I saw the Indian grocery bazaar, then I entered. I'm from India as well. So இந்தியாவில் உள்ள எல்லா விதமான சாமான்களும் கிடைக்கிது. பிக்கில், என்ன பிக்கில் வேணும் உங்களுக்கு? எத்தனை வெரைட்டி வேணும்? மிக்சர் என்ன வேணும்? இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட மிக்சரு, பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டு, பட்டர் கேக்கு, உளுந்து பருப்பு, அடையாப்பா, மூங்கால், அடையாப்பா, எல்லா விதமான பாதுஷா, சாம்பார் பொடி, ஒன்றும் மிச்சமில்லை. எல்லாம் இருக்குது. பானிபூரி, அப்படியே அப்பா, நம்ம தேடின எல்லா சாமானுமே இங்கே இருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக ஹோட்டல் வச்சு நடத்திடலாம். இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேராசூட், வாவ், கீ, கோபி கீ, மாஷா அல்லாஹ். தேங்காவை பாருங்கள் மெயினாக. ஓ, ஒரு ஸ்ட்ரீட்டு, பஸ்ஸு, நைட் நேரம், சைக்கிள் ட்ராக்கு தனியாக. நாய் வேலை வச்சுக்கிட்டு எடுத்து தாங்க முடியாது. நைட் நேரம் ஆச்சு. இதில் போயிட்டுருக்கேன். இதில் ஃபுட்டு, என்ன ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை சர்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதில் என்னென்னா கவனிச்ச விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, அதிகமான பேருக்கு வந்துக்கிட்டு வேலை இல்லாமல், வீடு இல்லாமல் இருக்காங்களாம். அதனால் காஸ்ட்லி ஃபோன் ஏதாச்சும் இருந்தாக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெமில் பேக் டு பேசிக்ஸ். இது ஒரு பீஸா கடை, ஒயின் பீர். ஸோ நைட் நேரத்தில் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நடந்து போனாக்கா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகள் உள்ள இடமா இருக்கிறனால ரொம்ப ஒரீடாக இருக்குது. இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆள் இல்லாத கார்கள் ஓடிக்கிட்டு இருக்கு.
இந்த சென்ட்ரல் வர்ற கார் கூட ஆள் இல்லை, டிரைவர்லெஸ் டாக்ஸி தான். இதை காமிக்கிறவங்களுக்கான புஷ் ஸ்ட்ரீட்டான் இது பேர். உங்களுக்காக காமிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. சிக்னல் ஓப்பன் ஆக போகுது. இங்கே பாருங்கள், அந்த இதெல்லாம் அவர் அந்த சைடு மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அது பிறகு அது வேகத்துக்கு போயிட்டே இருக்குது. செம்ம, எப்படியாச்சும் ஒன்று போயிடணும். முடிவெட்டுற கடை ஏகப்பட்டது இருக்குது. Everyone can cook. Everybody can cook. Ben Thai Cafe. இவருங்க வெறிச்சோடி கிடக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. மெயின் ஸ்ட்ரீட்டில் மட்டும் ஃப்ராங்க் அண்ட் நோரிஸ் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர். செம வண்டி. காசா இந்தியன் ஈட்டரி. இதுதான் நம்ம எதிர்பார்த்து வந்த கடைன்னு நினைக்கிறேன். Wow. Best chai in San Francisco. ஆனால் இது ஹலால் ஃபுட் மாதிரி தெரியலைங்க. ராயல் லிக்கர்ஸ். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் என்ன பட்டிருக்கு, பேர் தெரியலையே. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து வேலையை செக் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் வர வேண்டியது இருக்குது. ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எதிர்பார்த்து வந்த கடை என்னன்னு சொன்னாக்கா ஹலால் ஃபுட்டு, கராச்சி ஹலால். ஓகே, இந்த ஒரு கடைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு போயிடுறேன் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது என்னங்கிறத. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் கராச்சி பிரியாணி. இப்போ தான் புதுசாக ஓன் பால் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பெஷல் சிக்கன் கரா, சிக்கன் டிக்கா மசாலா, ரைஸ், எக் பிளான்ட், பன்னீர் டிக்கா மசாலா. ஸோ கராய் ஹவுஸ் இது புதுசாக தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற இடத்துலையும் பார்த்தேன்டாக்கா கிட்டத்தட்ட இதான் டைமிங்கு. நீங்கள் இந்த இடத்துல தங்கியிருந்தேன்டாக்கா இதுதான் உங்களுக்கு டைமிங். நீங்கள் பார்த்துக்கிடுங்க. 11:30 to 11:30 PM வரைக்கும் போட்டிருக்காங்க. எல்லா நாளுமே இருக்குது. ஸோ சூப்பர்பு. நல்லா உள்ளுக்குள்ளே போகும்போதே நல்லா மசாலாவோட ஸ்மெல்லாக இருந்துச்சு. இந்த கார்னரில் பார்த்தேன்டாக்கா ஒரு நான் வெஜிடேரியன் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அந்த ஷாப்பை பார்த்தேன்டாக்கா உங்களுக்கு அது நல்லா தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஹலால் இல்லை, அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி பார்த்தாலே தெரியுது ஒரு டேஸ்டியான ஒரு இந்தியன் ஃபுட்டு கிடைக்குன்னு போல் தெரியுது. நான் அவங்க சாயை வந்து அந்த மாதிரி இருக்குது, இந்தியன் ஈட்டரி. ஸோ இது பஸ் ஸ்டாப்பு ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துல உள்ளது தான். இதில் என்னன்னாக்கா லைட்டை பாருங்களேன், தெரு விளக்கு வந்து ரொம்ப கம்மி தான். இது மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரு விளக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரி இருக்குது, பழைய காலத்து ஊர்களில் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஊர்களே எவ்வளோ பெட்ரு போல் இருக்குது. இந்த கடைகளில் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டாக்கா அப்புறம் இருண்டு போய் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். கூதை நல்லா ஜில்லுன்னு ஏறிடுச்சு, கும்முண்டு இருக்குது. இது இவ்வளோ மூக்கு நம்ம ஊர்லலாம் மூக்கு குத்துறேன்னாக்கா இந்த இடத்துல குத்திருப்பாங்க, இந்த இடத்துல குத்துவாங்க, இல்லாட்டி காதில் கிணங்கின குத்துவாங்க. இது என்ன புருவத்தில் குத்திருக்காங்க, இந்த இடத்துல குத்திக்கிறாங்க, இந்த இடத்துக்கு என்ன குத்திக்கிறாங்க, இந்த இடத்துக்கு என்ன குத்தி வச்சுக்கிறாங்க. இதில் என்னடா
நான் பல தடவை திங்க் பண்ணி எனக்கு மண்டையில் காஞ்சிருச்சு. அல்லா ஒவ்வொரு நாட்டில் எதுக்கு குத்துறானே தெரிய மாட்டேங்குது. மேபி வேறு எதுவும் பெனிஃபிட் இருக்குமோ என்னன்னு தெரில. நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். ஸோ குளிரோட குளிராக நடந்து போயிட்டுருக்கேன். முடிவெட்டுற கடை ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. எல்லாம் அப்பாயின்மெண்ட்டு தான். ஒவ்வொரு ஆளுக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாட்டி வெட்ட மாட்டேங்கிறானோ. சும்மா போய் கேட்டேன், $15 ட்ரிம் பண்ணுறதுக்கு. சூப்பரா? அப்பா ஏன் தண்ணி அடிக்கிற கடையெல்லாம் இருண்ட மாதிரியே வச்சுருக்காங்க. ஹாலோவின் டேஸ் இது மாதிரி ஒரு இருண்ட மாதிரியே வச்சுருக்காங்க. எதனால உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அதே நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முதல் நாள் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஈவினிங் ஷூட்டு. இது முடிஞ்சு அதிகமான பேர் இங்கே பாருங்கள், ஃபிட்னஸ் சென்டர். நான் இதை முடிஞ்சாக்க ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே, நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மறுபடியும் மறைச்சிட்டேன் ஒருத்தன். வீடியோ எடுத்து போட்டலான்னு பார்த்தேன், போட்ட மாட்டேங்கிறோம் அவங்க. பாருங்க, இதுதான் டிரைவர்லெஸ் காரு. அப்படியே நிற்கிது. இங்கே பாருங்க, யாருமே இல்லை காரில். அது எப்படி போய் என்ன போய் பண்ணுன்றே தெரியல. நான் மூவ் ஆக மாட்டிருக்கேன். இங்கே பாருங்க, தனியாக மூவ் தான், யாரும் இல்லை. லெஃப்ட்டு, வா வேறு லெவலு. லெஜெண்ட் டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.